ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் வழியாக கர்த்தர் செய்கிற காரியங்களை உங்கள் கமெண்ட்ஸ் வழியாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். அநேகர் பிரோஜனமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அது பிரோஜனமாக இருக்கும். இன்றைக்கும் நம்மோடு கூட ரூமன் நம்ம வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கேட்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மீண்டுமாக நாம் இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி இந்த ப்ரோக்ராமில் வர கமெண்ட்ஸை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ், யூஸ்வலாக எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருவேன். ஸோ ஐ திங்க் கமெண்ட் எப்போ போடுவாங்கன்னா அவங்க ஏதோ பார்க்காம போட மாட்டாங்க யாரும். ஸோ நல்ல ஒரு காட்ஸ் கிரேஸில் ரீச் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை அவ்வளோ நமக்கு வரதில்லை. என் ப்ரோக்ராமுக்கு நிறைய வரும், இந்த ப்ரோக்ராமில் அவ்வளோ வரதில்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, சில நேரத்தில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளாக்கும். ஒரு சிலரை முடங்கி உட்காந்துருவாங்க. சார் நீங்கள் எப்படி நினைக்கிட்டீங்க அப்படின்றத நான் கேட்டுறேன். நான் வேலைக்கு போன புதுசில் நான் சேல்ஸில் இருந்தேன். சேல்ஸோட ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா யார் எது சொன்னாலும் உங்களுக்கு இறங்கக்கூடாது. ஸோ அதனால் காடு எக்யூப் பண்ணியிருக்காருன்னு தான் நான் பிலீவ் பண்ணிடுறேன். நான் எப்பவுமே அதை நம்புவேன். ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரெடி பண்ணி கொண்டாடுவார் நம்மளை. ஸோ ரொம்ப பெரிய சந்தோஷம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த கேள்வி பதில் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி எவல்யூஷன் தியரி, அதை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். 3 ப்ரோக்ராம் 3 இஷ்யூஸை 3 தொடர்ச்சியாக பார்க்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு காரியத்தை கொடுத்தா பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம் நாங்கள். ஷோர். ஸோ ஐ திங்க் இது நம்ம ஜனங்களுக்கு கட்டாயமாக தெரியணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா குறிப்பாக இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த எவல்யூஷனை ரீசன் பண்ணுறது, ஒரு மக்களுடைய ரீசனிங்கை எப்படி திங்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது, இதை வந்து இந்த மினிஸ்ட்ரியை வந்து அப்பாலஜெட்டிக்ஸுங்கிற வகையில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, எப்படி இவாஞ்சலிசம், பைபிள் டீச்சிங், அது மாதிரி ப்ராஃபட்டிக்கல் இது மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல மினிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இந்த மினிஸ்ட்ரியை அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் நிறைய இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி யூத்துக்கு, ஸ்கூலில் படிக்கிறவங்க இல்லாட்டி காலேஜில் படிக்கிறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மினிஸ்ட்ரியில் இப்போ நிறையா விருப்பமும் இருக்குது. ஈடுபாடு வர தொடங்குது. இதில் ஈடுபாடு வர தொடங்குது. எதனால் வர தொடங்குதுன்னா, இப்போ இந்த எவல்யூஷன் ஆகட்டும் இல்லாட்டி இந்த ஏத்திசம் ஆகட்டும், இது வந்து இன்னைக்கு காஃபி டேபிள் டிஸ்கஷனாக ஆயிடுச்சு. காஃபி டேபிள் டிஸ்கஷன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது கூட இதை பற்றி பேசக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ பேசக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க இல்லாட்டி ஸ்கூலில் படிப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இப்போ ஜென்ரலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ஒரு வகையில் வளர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். எது வளர்ச்சின்னா இந்த பேசுறதுன்றது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த வகையில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முந்தி நான் ஸ்கூல் படிக்கும் போது சினிமா கதைகள் மட்டுமே பேசப்பட்டு கொடுத்துச்சு. சினிமாவை தவிர அது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அது மிஞ்சி போச்சுன்னா கிரிக்கெட், கபில் தேவ், கவாஸ்கர் அப்படின்றது தான். அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இப்போது நிறைய இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய விஷயங்களை குறித்து அலசி ஆராயிறாங்க. சில விஷயங்கள்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் பேசும்போது கேட்கும்போது, ஒரு 8லேருந்து 10 வயசு பையன் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து சொல்கிறான், நான் ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது, எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் கூகுளில் போய் பார்த்தேன் அப்படின்னு. அவனுடைய டிஸ்கஷனுடைய ஸ்டாண்டர்ட் லெவல் நான் சொல்கிறேன் இல்லையா, அது மாறி இருக்குன்றேன். பட் நீங்கள் சொல்கிற அந்த டிஸ்கஷன் எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. இதில் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிலீவர்ஸ் இப்போ சயின்டிஃபிக்காக கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சயின்டிஃபிக்காக எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பெரிய பெரிய இந்த ஏத்திஸ்டிக் எவல்யூஷனை ப்ரமோட் பண்ணுற இந்த மாதிரி சயின்டிஸ்ட்ஸு, பயாலஜிஸ்ட்ஸு லைக் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுகிறத கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் சாலிடாக சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப். ஓகே, ஸ்லிப்பரி ஸ்லோப்னா வழுக்கான பாதை மாதிரி. ஆமாம், ரொம்பவே வழுக்கிற மாதிரி பாதை தான். கேர்ஃபுல்லாக நடக்கலைன்னா அடுத்தவனை காப்பாற்றுறதுக்கு பதிலாக நம்ம வழிக்கு வந்துடும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா,
எல்லா டிஸ்கஷனும் ஆரோக்கியமானது அல்ல. கேட்குறதே வந்து இவங்க வந்து பிலீஃப்ல இருந்து விலகி போகிற அளவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்களுடைய மைண்ட் நான் சொல்கிறேன், அதிக கேள்வி, அதை கேள்வினா நான் வந்து கொஸ்டின்ஸ் இல்லை, அதிகமாக கேட்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கேட்கணும்னு விரும்புகிறாங்க, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு எபிசோட்ல கூட பேசணும், தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும், தேவையில்லாத நம்ம எது தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ட்ராஷ் மாதிரி, நமக்கு தேவையில்லாமல் உள்ளே போய் உட்காந்துருக்கோம் மைண்டில், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை கேட்கறதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நம்ம சொன்னோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கும் நம்ம நாலேஜ்ஃபுல் பர்சன், இந்த உலகம் நம்ம நாலேஜான்னு நினச்சிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தாட் அவங்களுக்குள்ள வருது. அதை தான் நான் கேட்குறேன். அது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிறேன், அப்படி நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு அது ஆரோக்கியமானதான்னு கேட்டால் கிடையாது. ஓகே. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, 1 யோவான் 5:4 பார்க்குறபடி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ம். இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 18:8, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்போ கடைசி காலத்தில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஐடியாஸ், நிறைய பிலீஃப்ஸு, இன்னும் சொல்ல போனால் நிறைய உபதேசம். ஆக்சுவலி எவல்யூஷன் தியரியும் ஒரு விதமான உபதேசம் தான். ஓகே, அது ஒரு இசம் மாதிரி தான். அது ஒரு இசம் தான். நம்பிக்கை அது ஒரு உபதேசம். ஓகே. எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நம்மளுக்கு வந்து கள்ள உபதேசம் இருக்குன்னு சொல்றோமோ, இதுவும் ஒரு விதமான கள்ள உபதேசம் தான். ஸோ ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இவங்க வந்துட்டு இப்போ அந்த மாதிரி விஷயங்களை சயின்ஸ் பேஸில் வர்றதுனால கேட்கறது வந்து ஒரு ஆரோக்கியம்னு நினச்சிக்கிறாங்க இவங்க, இல்லையா? ஆமாம். அப்படி கேட்கும்போது அவங்க வழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி கேட்டு வழி விலகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடியதாக இது மாறுதுங்க. விசுவாசமே இல்லாமல் போயிடும். ஓகே, நம்ம ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் இது இல்லை, சயின்ஸுங்கிறது எவல்யூஷன் தியரியை சயின்டிஃபை வந்து உண்மை போல அங்கே அவங்க காமிக்கிறது. அதுதான் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். அவங்க பிராண்ட் பவர்னு ஒன்று இருக்கு. அதான் பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க, நோபல் லாரியட்ஸாக இருப்பாங்க. இவங்க தப்பு சொல்லுவாங்களா அப்படிங்கிறதான் இந்த எபிசோடும். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்லையும் நம்ம பார்ப்போம். ஓகே. அப்போ நம்ம இன்னைக்கு அது பேஸில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இவங்க எப்படி பேசுவாங்கங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே. இந்த எவல்யூஷன் தியரிக்காரங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதில் என்ன ரீசனிங்கில் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கு ஓகே ஒரு சில உதாரணங்களை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம உதாரணம் தான் இங்கே ஸ்பெஷலே. நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில் நிறைய பேருக்கு ஈஸியாக புரியுது. நான் வந்து இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கங்களையும் பார்க்கும் பொழுது நிறைய உதாரணங்களை அவர் கையாண்டிருக்கிறார், உவமைகள் என்ற பேரில். அதுக்கு பின்னாடி ஹெவன்லி சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆனால் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவன் விதைக்க புறப்பட்டான் கேட்கும் போது அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு தான் பேசிக்கிட்டே வர்றார். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே கொண்டு போய் சேர்க்குதுங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி சேர்க்குது, அது எனக்கு புரியுது, அதனால் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன உதாரணத்தில் நம்ம பார்க்க போகிறோம்? அதில் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு சயின்ஸ் டேர்ம்ஸ் இல்லாமல் காட்ஸ் கிரேஸில் அந்த உதாரணங்களை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது இது. நான் சில வருஷங்களுக்கு முன்பாக என்னென்னா, நான் நிறைய இந்த சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும், சிலது தமிழில் வரும். அப்போ இதை எடுத்து படிக்கும் பொழுது இது தப்புன்னு எனக்கு தெரியும், அதுக்கான வசனமும் தெரியும். ஆனால் இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கறதுக்கான அந்த டேர்ம், அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்கான உதாரணங்கள் எங்கிட்ட இல்லை அன்னைக்கு, அல்லது நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருந்த காலம், அல்லது அது தேவனுடைய டைம் அல்ல. இப்போ அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த உதாரணத்தை கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக போய் சேர்றதை பார்க்க முடியுது என்னால். அதனால தான் சொல்ல வரேன். பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட்டு போன எபிசோடில் சொன்ன மாதிரி 100% க்ளோரி டு ஜீசஸ். ஆமென். ஸோ இதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்ப்பேன். சமீபத்தில் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நூடுல்ஸ் வாங்கினேன். ஓகே. அந்த நூடுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெஜிடபிள் நூடுல்ஸு. இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த நூடுல்ஸ் பாக்கெட் பூரா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் படம். ஓகே. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு எப்படி யோசிப்போம், நூடுல் வந்து மைதாவில் செஞ்ச பொருள், அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னா இப்போ சொல்கிறாங்க. அதில் வெஜிடபிள்ஸாவது இருக்கே, இப்போ ஹெல்த்துக்கு அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்க்கும்போது தான் பார்த்தா அதில் வெஜிடபிள் இல்லாமல் இல்லை. ஓகே. இருக்கு. எப்படி இருக்குன்னா, கேரட்டை வந்து சீவி அரிசி சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? கேரட்டை சீவி
சரி, ஓகே. அப்படியே குட்டி குட்டியா அது உள்ள வந்து சேர்ந்துருக்கு. அதுல அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு தெரியுது. ஆரஞ்சு கலர் தெரியறதுனால வெஜிடபிள் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும். நினைக்கிறோம் அங்க அந்த அந்த கேரட் அதுல இருக்கு. ஆமா. ஓகே. அதை மொத்தத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராம்ஸ் தான் இருக்குமே ஒழிய அதனால ஹெல்த் பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஓகே. நான் ஒரு தடவை யூகேல ஒர்க் பண்ணும்போது அந்த கிறிஸ்பு, அதாவது நம்ம இங்கே சிப்ஸ்ன்னு சொல்கிற விஷயம், அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 20 இயர்ஸ் பேக். அப்போ அங்கே போகும்போது பீஃப் ரிப் ஃப்ளேவர்னு போட்டிருந்துச்சு. நம்ம பீஃபேங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம். அதில் பீஃப் ரிப் ஃப்ளேவர் அப்படின்னு, அதாவது மாட்டோடைய ரிப்ஸ்லாம் இருக்கும்ல, எலும்புல அதோடைய ஃப்ளேவர்னோட என்னவோ ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். வாங்கி சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, காரத்திலே வேற ஒரு காரம், அவ்வளோதான். அதில் நான் நினச்சேன் அதில் பீஃப் ரிப் ஏதோ கொஞ்சம் இருக்கும் போல, என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ பல நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து நம்மை வாங்க வைக்கிறதுக்கோ அல்லது நம்ம நம்ப வைக்கிறதுக்குமான காரியமாக இருக்குது. உள்ளே போனால் அதில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அதுதான் நம்ம கிமிக்ஸ்ன்னு சொல்றது. ஓகே. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மேத்தமெட்டிக்கலாக கரெக்ட், ரைட். கான்டெக்ஸ்டுவலாக தப்புன்னு சொல்ல மாட்டேன். கான்டெக்ஸ்டுவலாக செல் லை, பொய். பொய். ஓகே. யாராவது சியூ பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், பார்த்தீங்களா அந்த உள்ள இருக்குல்ல வெஜிடபிள் இருக்குல்ல, அதில் வெஜிடபிள் இருக்குல்ல. ஆனால் அதை ப்ரமோட் பண்ணும்போது எப்படி ப்ரமோட், அந்த பாக்கெட்டை பார்த்தா எப்படி தெரியும்னா அதை சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். சமீபத்தில் ஒரு ட்ரிங்க்கு கோர்ட்டே சொல்லிருச்சு, அதை நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க்னு போடக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு எனர்ஜியே இல்லை அதில். ஆனால் அவங்க அதை எனர்ஜி ட்ரிங்க்னு மேலே போட்டு அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸில் சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. கடைசியில் அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க உள்ளே அது இல்லைன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமாக எனர்ஜி ட்ரிங்க் அதை குடிச்சிருக்காங்க ஜனங்க. எனர்ஜி ட்ரிங்க் நம்பியிருக்கோம். பையன் அதனால் வளர்றான், பையன் அதனால் ஸ்ட்ராங் ஆகுறான், பொண்ணு அதனால் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நினச்சி குடிச்சு, நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சதை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக சம் மந்த்ஸுக்கு முன்னாடி கோர்ட்டில் அப்படி ஒரு வெடிக் கொடுத்தாங்க, அதை எனர்ஜி ட்ரிங்க்னு போடக்கூடாது, அது நார்மல் ட்ரிங்க், அவ்வளோதான். அது என்ன, அதில் என்ன நீங்கள் அதிகமாக கலக்குறீங்களோ அந்த ட்ரிங்கோட பேர் தான் மால் ட்ரிங்க்னா மால் ட்ரிங்க் அப்படி தான் சொல்லணுமே ஒழிய எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸோ இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த டயட் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. ஓகே. யூஸ்வலாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது ரொம்ப இனிப்பு இருக்குது, கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பு வந்து உடல் பருமன் ஒபிசிட்டிலாம் வருது அப்படின்லாம் சொல்கிறோம். இவங்க என்ன சொன்னாங்க, டயட் கூல்ட்ரிங்க்ஸ் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இதில் 1 கேலரி கூட கிடையாது, 0 கேலரி. இப்போ அந்த ட்ரிங்க்குக்கு பேரே 0 ட்ரிங்க் ஆகி போச்சு. அவங்க கேட்கும் போது அந்த ட்ரிங்கோட பேரை சொல்லி இது இருக்கா, 0 இருக்கான்னு தான் கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க. ஓகே. மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். மேத்தமெட்டிக்கலாக கேலரி மீட்டர்னு ஒன்று இருக்குது, அதில் இதை ஊற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரி 0வாக தான் இருக்கும். நான் இன்னொரு அனாலஜி சொல்கிறேன். ஒரு 1/4 கிலோ ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 200-250 கேலரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதை விட அப்போ இது நல்லதா? அப்போ 0 கேலரினா ஆப்பிளை விட இந்த ட்ரிங்க் நல்லது மாதிரி ஆகிப்போச்சு. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நல்லது மாதிரி தான் தெரியும். ஆமாம், அதுலேயே இவ்வளோ கேலரிஸ் இருக்கும்போது இதில் அவன் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 0 கேலரி இந்த ஸ்வீட்னர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுவாங்க. ஓகே. கேலரி அதில் இருக்காது. ஆனால் இப்போ 2024 வருஷத்தில் WHO வந்து இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. இது உடம்புக்கு வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறத விட தீமை தான் அது ஜாஸ்தியாக செய்யுது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். ஓகே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 0 கேலரி ஐட்டத்தை நம்ம எதுக்கு சாப்பிட்றோன்னா உடம்புக்கு நல்லதாக இருக்கணும், கேலரி ஏறி அதனால ஒபிசிட்டியோ உடல் பருமனோ வரக்கூடாதுங்கிற அந்த தீமில் தான் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றோம். ஆனால் இதனோட விளைவு பார்த்தீங்கன்னா இது உடம்புக்கு தீங்கே கிரியேட் பண்ணுதுங்கிறது தான் இதனுடைய நிதர்சனம். அதுக்கு பதிலாக வேற ஒன்று வருது. ஆமாம். நான் எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல், அதாவது டயபெட்டிக்காக இருக்க காலத்தில், அப்போ இந்த சுகர்லெஸ் ஸ்வீட்ஸ்னு ஒன்று வரும். அப்போ நான் என்ன செய்வேன்னா அதை வாங்கி தந்து கொடுப்பேன். ஒரு தடவை டாக்டர்கிட்ட அவங்கள டயபெட்டிக் இதுக்கு செக் பண்ண போகும்போது டாக்டர் சொன்னார், நீங்கள் அதை வாங்கி கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டே கொஞ்சம் கொடுத்துருங்க அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது அதுக்கு பதிலாக தேவையில்லாத கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண
இதை விட இதாவது அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க. கொலஸ்ட்ராலுக்கு அது மெடிசன் அவங்க எடுக்கிறது இல்லை. இது தேவையில்லாத கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த 0% ஸ்வீட்னர் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே அவங்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் கான்டெக்ஸ்டுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, உள்ள வெஜிடபிள் போய் பார்த்தோம்னா இருக்கு ஆனால் இல்லை. அதான் கான்செப்ட். ரைட். ஸோ இப்படி ஒரு விஷயமா பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு ஆடிட்டரோ ஒரு லாயரோ ஒரு டாக்டரோ யாராக வேணா இருக்கட்டும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேசணும்னு நினச்சா 200% அவங்களால முடியும். ஸோ நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன் சென்ஸ் நம்ம நினைக்கிறத சொல்லணும், அதை வந்து சட்டப்படி கரெக்டாக சொல்லணும், நம்ம விரும்புகிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறதே. ஓகே, நான் 2 நியூஸ் பேப்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியலுக்கும் இன்னொரு நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எடிட்டோரியலில் ஒரு எடிட்டோரியல் இந்த ஹை இங்கிலீஷில் இருக்கும். அதை ஒரு 5% மக்களால் மட்டும்தான் படிக்க முடியும். இன்னொரு மேகசின் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ என்ஐவிக்கும் கேஜேவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், என்ஐவி வந்து வெரி ஈஸி டு லேர்ன், பட் கேஜேவி வந்து தாராக இருக்கும் அவங்களுக்கு. அதை படிக்கிறது நமக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க, பேசும்போதே ஹைலி ஹார்ட் வேர்ட்ஸை போட்டே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தங்களுடைய புலமையை அங்கே தெரியப்படுத்துறதுக்காக எனக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. ஆனால் அது ஒரு சில இடத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே ஸ்டாண்டர்ட் உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது. ஆனால் வெகு ஜனங்களுக்கு அது ரீச் ஆகாது. அந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே, இன்ஜினியர்ஸில் வக்கீல்ஸ் இருக்காங்களே, அவங்களோட டேர்ம்ஸை யூஸ் பண்ணி பேசும்போது 90% நமக்கு புரியாது. அதாவது புரியாமல் பேசணும் அப்படின்னு நினச்சா 200% அவங்களால முடியும். இதே மாதிரி தான் இந்த எவல்யூஷன் பேசுகிறவங்க நம்மளுக்கு புரியாத டேர்மில் பேசி இவங்களை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஆட்களும் அதை கேட்டு உண்மையை தான் பேசுகிறாரு போல நம்பி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை சோதிச்சு பார்த்து ஆராய்ந்து பார்க்கறது அந்த கான்செப்டுக்கே போகிறதில்ல. இப்போ சோதிச்சு பார்க்கவே முடியாது. புரிஞ்சாதான் சோதிப்பாங்க. இவங்களுக்கு அது என்ன பேசினாலே புரியாது. அது இவங்க விசுவாசத்தை அசைக்க தொடங்கிடுது இல்லையா? விசுவாசத்தை அது மூலமாக இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம புரிஞ்ச ஒரு விஷயத்த இவங்க ஒன்று பேசி புரியாத ஒரு விஷயத்த சொல்லி அந்த புரிஞ்சதையும் புரியாமல் பண்ணி விட்டுறாங்க. கரெக்ட், அதான் நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ. ஆமாம். ஸோ ஒரு பிலீவர்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் இருந்தாங்கன்னா தான், ஏன்னா வசனம் ஆண்டவரே முன்னாடியே சொல்லியிருக்காரு, கடைசி காலத்தில் விசுவாசங்கிறது ஆண்டவர் பாப்பாரோ அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம தான் பார்த்துக்கணுமே ஒழிய ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் வந்து இப்படி அவங்க ரீச் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரீச் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்றது ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த எவல்யூஷன் ஸ்டோரி இது என்னுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா கிமிக்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷமா வந்து பசங்க படிச்சுட்டு வராங்க. ஆமாம், 100 வருஷமா அட்லீஸ்ட் மினிமம் 100 இயர்ஸ் கிட்ட இது புக்கில் இருக்குது. ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாக கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் படிக்கும் போதே குரங்குல வந்து அப்படி மனுஷன் ஏஞ்சி நிற்கிற ஃபோட்டோ என் மைண்டில் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து வந்து நிற்கிறது இருக்கு. அதனால இது வந்து ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டார்வின் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல்ல இருந்து வந்தோம் அப்படின்னு இந்த புக்கை எழுதின உடனே மனுஷங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் சின்ன ஆளுக்கு இப்படி ஒரு புக்கை எழுதியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஆரம்பத்தில் எந்த ஒரு அது உண்மையோ பொய்யோ எது ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காது. ஆமாம், ஆனால் அதே ஸ்டோரி திரும்ப 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 நம்ம கேட்கும்போது உண்மையாக தான் இருக்கும். சொல்கிறவங்களாம் பெரிய ஆளுங்க தானே, உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்து இதாயிருவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த தவளையை தூக்கி சுடுதண்ணியில் போட்டால் உடனே தப்பிச்சு போயிடும். அதே தவளையை பிடிச்சி பச்சை தண்ணியில் போட்டு ஸ்லோவாக சூடு ஏற்றுனா சூடு ஏறதே தெரியாமல் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பக்கம் அந்த ஒரு பழமொழி அது ஒரு கதை ஒரு சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் வருஷ காலமாக 1 வருஷம் 2 வருஷம் டெக்கேட்ஸாக ஒரு செஞ்சுரியாவே இதை கேட்க 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 இது உண்மைங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உண்மை ஆகவே ஆகாது. அது பொய் தான், என்னைக்கு இருந்தாலும் பொய் தானே, அது உண்மையாக வாய்ப்பே இல்லை.
பல நாட்கள் அது உண்மை போல தெரிகிறது, ஆமா. ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய க்ரௌடை வந்து நம்ம வச்சு இன்னைக்கு என்ன கேட்டா தேவனை விட்டு வழி விலக பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஆமா. சைக்காலஜில இல்லியூசரி ட்ரூத்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லியூசரி ட்ரூத்னா ஒரு உண்மை இல்லாத விஷயத்த கண்டினியூஸா ஒரு மனுஷன் கேட்க 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 அவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எவல்யூஷன் தியரி ஒரு 100 வருஷமா பெரிய ஆட்கள் துணையோட, சயின்டிஸ்ட்டு இவர்கள் துணையோடு கூட இது அடுத்த 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 கட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வெகு ஜனங்கள் இதுதான் சரி அப்படின்ட்டு. சரி, அவங்க நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஜனங்க விசுவாசத்தில் வளர்ந்தவங்க, விசுவாசிகள், பைபிளை நல்லா படிக்கிறவங்க கூட கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வருகிறதுன்னு வேதம் சொல்லுது. மத்திய 24 இருக்கு. இப்போ அதுல அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அப்படின்னு இருக்கு. அடையாளம்னா சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அடையாளங்கள். இன்னைக்கு இவங்க ஒரு பெரிய அடையாளத்தை, பார்க்காத அடையாளத்தை, மாயையான ஒரு அடையாளத்தை, இன்னும் சொல்ல உங்க பாஷை சொன்னா பொய்யான ஒரு அடையாளத்தை அடுத்து 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 சொல்லி இன்னைக்கு விசுவாசிகளையே அவங்க அசைக்க தொடங்கிட்டாங்க இல்லையா. ட்ரூ. என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல ஒரு 3-4 ரிலிஜன், மேஜர் ரிலிஜன்ஸ்னு சொல்றாங்க. ஒரு 3-4 ரிலிஜன் இருக்கு. அந்த மேஜர் ரிலிஜன்ல சயின்டிஃபிக் ஏத்திசமும் ஒரு ஒரு ரிலிஜனா வர்ற அளவுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து இப்போ கூடி இருக்குன்னு சொல்றாங்க. ஏத்திசம் அப்படிங்கிறது வளர்றதுக்கு இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே ஒரு மதம் தான், அது ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் இல்லை சொல்கிறேன். அவங்க அந்த சயின்ஸை கூட வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பெரிய க்ரௌடாக உருவாயிட்டாங்க. நார்வேக்கெல்லாம் போன போது பார்க்கும்போது அங்கே ஏத்திசம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற சபைக்கு விரோதமான காரியமாக எழும்பி நிற்கிது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு காரியங்களும் எதிராக நிற்கும்ல, சபைக்கு எதிராக உபதேசம். அவங்க ஊரில் ஏத்திசம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது, அதிகமாக வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ விசுவாச கூட்டமும் அசைக்கப்படுகிறது. யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக போன ஜென்ரேஷன் நல்ல விசுவாசியாக இருந்தவங்க, அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நீங்கள் சொன்ன இந்த காஃபி டேபிள் டிஸ்கஷன்ஸில், அவங்க போகிற ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஆஃபீஸில் அவர்கள் அதிகமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். சரி, இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரிஸில் நம்ம அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரின்னு தான் ஆரம்பித்தோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சயின்ஸில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பாதிப்பில் இந்த மாதிரி ஒரு தியரியை நம்பி அவர் வந்து விசுவாசத்தை விட்டுருப்பார். அவங்களுக்கு நாங்கள் சயின்டிஃபிக் டேட்டாவை சொல்லி திரும்ப கொண்டு வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் அது பண்ண முடியுமான்னு கேட்டால் டெக்னிக்கலி நாட் பாசிபிள். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆள் புதைமணல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் புதைமணல்ல முங்கிட்டு இருக்காரு. நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், கையை இப்படி ஊனி பண்ணீங்கன்னா நீங்கள் வெளில வந்துடலான்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஆனால் வெளியில் வர முடியுமான்னு கேட்டால் முடிஞ்சா அவரே வந்துடுவார்ல. இவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னா, கொஸ்டினோ ஆன்சரோ உங்கள்கிட்ட ப்ராப்ளம் கிடையாது. காமன் சென்ஸ்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, சிந்திக்கும் தன்மை. அதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் ஒரு நல்ல டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அந்த சிந்திக்கும் தன்மையிலேயே ரேஷனாலிட்டிங்கிறது இப்போ இல்லாமல் போயிருக்கு உங்களுக்கு. எனக்கு இன்னும் சரியாது விலங்குல இன்னும் கொஞ்சம் புரிய முடிச்சு சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நம்ம சென்ஸுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகே, அதுதான் நம்ம காமன் சென்ஸ், அந்த அடிப்படை ஞானம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிலீஃப்ல இருக்கவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு கொஸ்டினோ ஆன்சரோ பிரச்சனை கிடையாது. ஓகே, அந்த டிஸ்கஷன்ஸில் கவனிச்சதுனால அவங்க சொன்ன ஸ்டஃப் இவங்களுக்கு முக்கியமே இல்லை. ஸ்டஃப் கூட பிரச்சனை கிடையாது. இவங்கள்ட்ட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியே ப்ராப்ளம் ஆயிருக்கு. இவங்களுடைய யோசிக்கிற திறனே. ஓகே, நாம சொன்னோம் இல்லையா 2 எபிசோடுக்கு முன்னாடி, இந்த பொய்யை ஒருத்தர் நம்பினா உலகத்தில் எந்த பொய்யும் நம்புவாருன்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம், அதே மாதிரி இவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டியே ப்ராப்ளமாக இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரே ஒரு வழி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்றது, அனாயிண்டிங் மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனோட இருதயத்தை தொட முடியும். ஆவியானவர் மட்டும்தான் அதை இது பண்ணி மாற்ற முடியும். ஆவியானவர் மட்டும்தான் மாற்ற முடியும். நான் என்னோட இந்த 26 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் காட்ஸ் கிரேஸில். இதில் நான் சொல்கிற டேட்டா போய் ஒருத்தரை தொடுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், அனாயிண்டிங் போய் ஒருத்தரை தொடும். நான் இதை 100% நம்புகிற ஒரு ஆள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த எஸ்கட்டாலஜி செகண்ட் கம்மிங்கை பற்றி அதை எவிடன்ஸ் கொடுக்குறோம். எவிடன்ஸ் ஒரு நாளும் ஒருத்தரையும் மாற்ற போகிறது இல்லை, மாற்ற முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் மாறும், எவிடன்ஸ் மாறிக்கொண்டே போகும். ஆனால் அதை மாற்றுகிறது ஆவியானவர் தான்.
நான் இப்போ சமீபத்தோட ஒரு வசனம் படித்தேன். இயேசு கிறிஸ்துவோடு எம்மா ஊருக்கு சீஷர்கள் போகிறாங்கல்ல, சீஷர்களோடு கூட இயேசு போகும்பொழுது அவர்கள் இருதயம் திறக்கப்படவே இல்லை. அவ்வளோ நேரம் பேசிட்டு போகிறோம். அவ்வளோ நேரம் பேசிட்டு போகிறாரு. சொல்ல போனால் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பேசிட்டு போகிறாரு. ஓ, ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 12 கிலோமீட்டர்ஸ் பேசிட்டு போகிறாரு. மதியானத்துலேருந்து பேசியிருப்பாரு போல. எம்மா ஊருங்கிறது 12 கிலோமீட்டர்ஸ் பேசிட்டே போகிறாரு. அவர் அப்புறம் போகும்போதும் அவங்களுக்கு இது ஆகலை. அவர் கூட உட்காந்து அப்பத்தை பிடும்போது அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், கிரைஸ்டே கூட இருந்து வந்தாலும் வராது. ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து மாற்றணும்னு முடிவெடுத்தாதான் அது மாறுது. ட்ரூ. இவங்களை வந்து நம்ம சயின்ஸால மாற்ற முடியாது. இந்த டேட்டாஸ் அவங்கள மாற்ற போறது இல்லை. அவங்க இவங்களை எப்படி சிந்திக்க வச்சாங்களோ இப்போ இந்த ப்ரோக்ராம் அவங்கள சிந்திக்க வைக்கணும். ஆவியானவர் மாற்றணும். கரெக்ட். அப்படி மாற்ற வச்சு அவங்களா மாறினாதான் இது ஒரு சரியான ரிசல்ட்டுக்கு வரும். இப்போ நீங்கள் அந்த புதக்குழியில் சொன்னீங்களே, அவருக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்து இப்படி இப்படின்ற, இப்போ இவங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னா, அவரை இறங்கி போய் காப்பாற்றலாமான்னு யோசிக்கிறாங்க. இவங்க இறங்கி போனாங்கன்னா இவங்களும் உள்ள விழுந்துருவாங்க. இப்போ அவங்க சயின்ஸுங்கிறது அதுதான். அந்த எவாலுவேஷன் தியரியை திருப்பி நம்மளும் இன்னொரு எவாலுவேஷன் தியரியில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் மீட்கணும்னு நினைக்கிறாங்க. எவாலுவேஷன் தியரியால் மீட்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் தான் மீட்க முடியும் இல்லையா? மாற்று கருத்தே இல்லை. அந்த இது இவங்களுக்கு தெரியணும் இப்போ. ஆமாம். ஓகே. ஸோ என்ன, நம்ம ஒருவேளை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் என்னென்னா, ரிலே ஆன் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே. நான் ஒரு இது இப்போ இந்த முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டடாக உள்ள யூத்ஸ், நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தக்கூடாது? ஒரு லீவ் டேஸில் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இது மாதிரி பண்ணி, ஸோ வி மஸ்ட் கொஞ்சம் எலாபரேட்டாக இப்போ ஒரு 1/2 hour சொல்கிறோம். 1/2 hour ஒரு வாரமாக அவங்க பார்க்குறாங்க இல்லையா? இந்த 1/2 hours எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை ஒரு லீவ் நாளில் உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில், அந்த டைம் நமக்கு ஒத்து வரும்போது அவங்களுக்கும் லீவ் எல்லாம் இருக்கும், அந்த நேரத்தில் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு யோசனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? காட் சொல்லிங் டெஃபினட்டாக ஆண்டவருக்கு சித்தமானா டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா இது இப்போ நீட் ஆஃப் தி ஆராக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரனும் நானும் இணைந்து இப்படி இது ஒரு ஒர்க் ஷாப், அப்பாலஜெட்டிக்ஸில் ஒரு ஒர்க் ஷாப் ஃபார் யூத்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யூத்ஸ். வருகிற காலங்களில் இப்போ லீவெல்லாம் நிறையா வருது. கர்த்தருக்கு சித்தமானால் அப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக சகோதரனுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சகோதரனுடைய யூடியூப் சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் இன்னும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இது அதே மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற விருப்பமாக இருக்கிற நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களையும் இதிலேருந்து மீட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.